இந்த பதிவுல ஒரு ஹேர் டே ஆயில் பார்க்க போறோங்க. இந்த ஹேர் டே ஆயில வந்து ஒரு 11 பொடிகளை வச்சு செய்ய போறோம். இந்த ஹேர் டே ஆயில ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த 11 பொடிகளை வச்சு ஹேர் டே பவுடர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது கேரள ஹேர் டே பவுடர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேர் டே ஆயிலை பத்தி ஒரு கேரள நடன கலைஞர் அவங்களுடைய பேட்டியில சொல்லியிருந்தாங்க. வாங்க இந்த ஹேர் டே பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். கேரள பவுடர், அதாவது ஹேர் டே பவுடர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிறேங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து காய்ச்ச போறது வந்து 100 ml இருந்து 150 ml அளவுக்கு தான் ஹேர் டே ஆயில் வந்து காய்ச்ச போறேன். அதுக்காக நான் வந்து கம்மியா நான் வந்து பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நெல்லிக்காய் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வல்லார பொடிங்க. வல்லார பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து அதிமதுரம் வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இன்கிரிடியன்ட் தான் இந்த அதிமதுரம். அதுலயும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே அளவுல நான் எடுக்க போறேங்க. நீங்க வந்து நான் காய்ச்ச போறது 100 இருந்து 150 ml. நீங்க நிறைய காய்ச்சணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அளவுகளை வந்து அப்படியே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இந்த பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுக்கா பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பொடிங்க, கரிசலாங்கண்ணி பொடிங்க. கரிசலாங்கண்ணி பொடியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்து செம்பருத்தி பூவோட பவுடர், அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொடி பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுரி பொடிங்க. அவுரி பொடி நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் அளவு தான் எடுக்கிறேன். நீங்களும் பாத்தீங்கன்னா 100 இருந்து 150 ml காய்ச்சறதா இருந்தா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு பொடி பாத்தீங்க அப்படின்னா பூந்தி கொட்டையோட பொடிங்க. இது நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். அதனால இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெந்தயங்க. வெந்தயத்தை நான் லைட்டா வறுத்துட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்த பொடி பாத்தீங்க அப்படின்னா மருதாணி பொடிங்க. மருதாணி பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளவுதாங்க. கரெக்டா ஒரு 11 பொடி எடுத்திருக்கோம். அளவுகள் பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இதுதான் 100 இருந்து 150 ml காய்ச்சறதுக்கு போதுமான அளவு பவுடர். இந்த ஹேர் டே ஆயில வந்து இந்த 11 பொடிகளை மட்டுமே வச்சு செய்ய போறோம். இந்த ஹேர் டே ஆயிலுக்கு நான் தேங்காய் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ண போறேன். வாங்க எப்படி ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயில்ல இரும்பு கடாயில செய்யும் போது நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். எல்லாத்தையுமே நான் வந்து இந்த இரும்பு கடாயில நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தம்ப்நெயிலுக்காக இந்த பிளேட்ல வச்சேன். நீங்க டைரக்டா வந்து பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. நான் இதுல வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்திருக்கேன். நீங்க வந்து இதோட வந்து விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுக்கு நல்லா திக்கா கிடைக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டா பொடிகளை வறுத்துட்டு கூட நீங்க வந்து எண்ணெயை சேர்க்கலாம். இப்ப நான் முன்னாடியே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்ல வச்சு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். கரெக்டான பதத்துல ஹேர் டே ஆயிலை இறக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே சரி, நம்ம கரெக்டான பதத்துல வந்து செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த கேரள ஹேர் டே பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி ஹேர் டே ஆயில்
ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, இது வந்து நம்மளுக்கு நரைமுடிகளை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். ஆனா ஒரு 3 மாசத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்துங்க. அப்பதான் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலுமே, நீங்க வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்கினாலுமே சரி, உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா 6-7 மாசமாவது ஆகும். ஆனா அது வந்து சைட் எஃபெக்டோட நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். பட் இந்த மாதிரி ஹேர் டே ஆயில வந்து நேச்சுரலா ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் இருக்காது. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு ஹேர் டே ஆயில ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சாச்சுங்க. இப்போ ஹேர் டே ஆயில நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஹேர் டே ஆயில்ல இருந்து நுரை வரும். ஏன்னா நம்ம பொடிகள் எல்லாம் பச்சையா தான் சேர்த்திருக்கோம். லைட்டா வறுத்துட்டு சேர்க்கும் போது ஆயில ஊத்துனோம்னா உங்களுக்கு நுரை வராது, சொடசொடப்பு தன்மையும் இருக்காது. லைட்டா இருக்கும், ரொம்ப இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பச்சையா வந்து எல்லா பவுடரையும் சேர்த்திருக்கோம் வறுக்காம, அதனால கொஞ்சம் வந்து நுரைகள் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். அதெல்லாம் அடங்கணும், அடங்கி லைட்டா புகை வரணும். அந்த அளவுக்கு ஹேர் டே ஆயில வந்து நம்ம பதமா காய்ச்சி எடுக்கணும். இந்த ஹேர் டே ஆயில 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த கேரள பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கு முழு தீர்வும் கிடைக்குங்க. நிரந்தரமா நம்மளுடைய நரைமுடிகள் வந்து நல்லா கருமையா மாறணும்னா இந்த கேரள பவுடரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஹேர் டே ஆயில தடவுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த கேரள பவுடர் வந்து நிறைய கேரள ஆயுர்வேத டாக்டர் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த மாதிரி வீடியோஸும் நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்ப பாருங்க, நுரை எல்லாமே அடங்கிட்டு வருது பாருங்க, புகையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நல்லா வந்து திக்கா நம்மளுக்கு ஒரு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு. கலர் பாருங்க, நல்லா டார்க் கிரீனா இருக்கு, நல்ல பச்சையா இருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம அப்படியே வந்து இரும்பு கடாயிலே விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் விட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை பார்த்தோம் அப்படின்னா ஹேர் டே ஆயில் வந்து நல்லா கருகருன்னு மாறி இருக்குங்க. இது வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல லென்த்தா வளர்றதுக்கும் இந்த ஹேர் டே ஆயில் யூஸா இருக்கும். அதே மாதிரி இளநரை இருக்கிறவங்க பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேர் டே ஆயில் வந்து 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்ப பாருங்க, நுரையெல்லாம் அடங்கி புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போறோம். ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம கடாயிலே வச்சு ஆற வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு இந்த ஹேர் டே ஆயிலோட கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆறட்டும். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. நல்ல கலர் பார்த்தீங்களா? நம்ம எந்த கலர்ல வச்சோம், இப்போ எந்த கலர்ல ஹேர் டே ஆயில் மாறி இருக்கு பாருங்க. இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயில்ல பொடிகள் தான் சேர்த்திருக்கோன்றதுனால வடிகட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இதை நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நம்ம உபயோகிக்க போறோம். ஸோ அதனால வந்து பவுடர்கள் வந்து அடியில இருந்தாலும் பரவாயில்ல, பவுடர் வந்து கீழே செட் ஆயிடும், ஊறிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு 100% இந்த ஹேர் டே ஆயிலுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம அப்படியே வச்சு ஒரு பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்ணாடி பாட்டிலோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பவுடர் எல்லாமே இதுக்குள்ளார போயிடுச்சு. நல்லா கலக்கி விட்டு நல்லா எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க. இதில் வந்து நமக்கு பவுடர் வந்து நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும். நம்ம சேர்த்த பொடிகள் எல்லாமே இந்த ஹேர் டே ஆயில்ல வந்து ஊறிக்கிட்டே இருக்குங்க. பாருங்க, உள்ள எவ்வளோ அப்படியே பவுடர் அப்படியே தங்கி இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம வேணுங்கிற போது நம்ம எப்பெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணணுமோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி இது ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டபுள் பாயில் மெத்தட்லையோ இல்லை எப்படியோ சூடாக்கணும், அவ்வளோதான். சூடாக்கிட்டு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் 2 மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு இல்லைன்னா சீகக்காய் போட்டு உங்களுக்கு சூப்பரா வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. 3 மாசம் இந்த ஹேர் டே ஆயில யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.